இன்னைக்கு மார்கழி 27ஆம் நாள் மாணிக்க வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சி பாடலை நம்ம பாடலாங்க. திருப்பள்ளி எழுச்சி 8ஆம் பாடல் என் கூடவே சேர்ந்து பாடுங்க. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலார் யாவர் மற்றறிவர் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. அதாவது இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் காலத்தால் அழியாதவர் மற்றும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர், எல்லா நேரங்களிலும் எப்பொழுதுமே எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர் மற்றும் பக்தர்களாகிய நம்முடைய மனதில் குடியிருந்து நம்மை ஆட்கொண்டு அவர் அடியார்களின் பக்திக்கு அருள் புரிகிறார். நம்முடைய மனதில் இறைவன் இருந்து நம்முடைய பக்திக்கு அடிபணிந்து நமக்கு அருளை பொழிகிறார் என்று மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமாக இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகிறார். எவ்வளவு அற்புதமான பாடல், அருமையான பாடல் வரிகள்ங்க. நம்ம எல்லாரும் இந்த பாடலை கத்துண்டு பகவானின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம். அதாவது திருப்பள்ளி எழுச்சி பாடல் அருமையான ராகம் மற்றும் பாடல் வரிகள்ங்க. நம்ம ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம், சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை பாடலாம். இது காலையிலும் பாடலாம், மாலையிலும் பாடலாம், கோவிலில் போய் நம்ம பாடலாம் கூட்டு பிரார்த்தனையாக, மற்றும் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம மாலை நேரத்தில் தனிப்பட்ட முறையிலையும் நம்ம அந்த பாடலை பாடலாங்க. அற்புதமான மீனிங் பாருங்க, அர்த்தங்கள். அதாவது இறைவன் நம்முடைய மனதில் இருக்கிறார். யாரெல்லாம் பக்தி செலுத்துகிறார்களோ உண்மை பக்திக்கு நமக்கு செவி சாய்த்து நமக்கு அருளை பொழிகிறார் என்று மாணிக்க வாசகர் இந்த பாடல் வரிகள் மூலமாக தெரிவிக்கிறார். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது நிறைய ஷேர் பண்ண அவர்கள் பலன் அடைவார்கள் இல்லையா? அந்த பலன் நமக்கு தானாகவே வருங்க. நன்றி, வணக்கம்.